10 விரல் மோதிரம் எத்துணை பிறகாதோ பாடகம் தண்டை கொலுசா சக்தி சிவன் அடியால் நான் சொல்ல திறனோ அத்திவரதன் தங்கை சக்தி சிவன் அடியால் சொல்ல திறமோ
குருபரண வச்சி வேலா குமர குருபரண வச்சி வேலா அப்பனே கொண்டறிந்தேன் மால் மறு ஐயனே சூரஞ்சண்டை முடித்தோன் ஆதி சுப்பிரமணியா வேல் முரு அமரர் சிறைகள் எல்லாம் மறுத்தோனே அப்பனே ஆறு சடை வேல் முரு காண குரவல்லி மணவாளா என் கந்தவடி வேல் முரு மால் மருகா வேல் முருகா மால் மருகா வேல் முருகா ஆதி மாயனோட திருமுருகா சாமி அமரர் குரு சர்க்குருவே அமரர் குரு சர்க்குருவே சாமி அஞ்சனா தேவி பாலா எனக்கு அனுமந்தனை அருள் புரிவார் செண்பகவல்லி அம்மா சிறை கடந்த வான்மையிலே தாய சிறுமிக்கினி அருள் புரிவார் நீ பாப்பானை பலிமுடி அழுகை நல்லூர் இசைக்கியம் பாலகிக்கு அருள் புரி என் வடகாசி மாரியம்மா என் வடகாசி மாரியம்மா எனக்கு வந்தருள வேணும் அம்மா ஐயா சொரி முத்து ஐயனா தோலை முத்து மாலையம் எனக்கு துணை இருக்க வேணுமா வீர சங்கிலி மாடசாமி எனக்கு வீச்சிருக்க வேணுமை வண்டிக்கார வைரவேலு வந்தருள வேணுமை நான் அம்மனோட கதைகள் பாட அம்மனோட கதைகள் பாட ஆனை முகத்தோனே அருள் புரிவார் ஆனை முகத்தோனே அருள் சாமி ஆதிவல்லி கைலாசத்தில் ஆதிவல்லி கைலாசத்தில் ஆதி பெண்ணால் முடிகுலுங்க யாரெல்லாம் கொலுவிருந்தார் அரணாரோடு பார்வதியும் ஆனந்தமாய் கொலுவிருந்தார் இந்திரலோகம் நன்னதியில இந்திரனா சந்திரனா சூரியனும் கொலுவிருந்தார் சத்தியலோகம் நன்னதியில சதிர்முகன் சரஸ்வதியும் சந்தோஷமாய் கொலுவிருந்தார் வைகுண்ட லோகத்தில பச்சை மாலு லட்சுமியும் பவுசுடனை கொலுவிருந்தார் முற்பத்து முற்கோடி தேவர்கள் 48,000 கோடி அகத்தீசர் அம்புலத்தீசர் அழகு கலை கோட்டு மாமு
ஆமையா என் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு சிவபெருமானோடு நீலகண்டனாக கரை கண்டனாக ஆமையா காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட ஆமா சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாச்சுடன் ஆமையா காலாகலன் காமாதை கண்ணன் ஆமா கண்கண்ணன் திருநீகன் திகம்பரன் திரிசூலன் தில்லையம்பலன் ஆமையா திருநீலகண்டனாகிய சிவபெருமானோடு சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் ஆமா புலித்தோல் ஆசனங்களோடு ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கைலாசத்திலே கொலுவிருந்து வருகின்றார். ஆமா அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் என்னையா 714 உலகத்தை இறைவன் படைத்து படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். ஆமா 7 சப்தாசாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து படைத்து அவர் கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் ஆமையா தாயார் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து படைத்து ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த ஆமா நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்தார். ஆகா நாமலையெல்லாம் ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? எதற்காக மண் உலகிலே மனிதர்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று தான் ஆமா ஆண்டவன் நாமளுக்காகவே இப்பூமியை படைத்தாரா. ஆமையா நம்மளை சும்மா படைக்கல, எதுக்கு தெய்வத்தினுடைய உருவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டும் என்று சிவபெருமானுடைய வடிவத்திலே ஆமா நாமலை பெற்று எடுத்த தந்தையை படைத்தார். படைத்தார் சிவசக்தியாகப்பட்ட இந்த வடகாசி அம்மா சந்தனமாரி அம்மா சரி அப்படி சக்தியினுடைய வடிவத்திலே ஆமா நாமலை பெற்று எடுத்த தாய்மார்களை ஆண்டவன் படைத்து படைத்து சிவன் வடிவத்தில் ஆண்களையும் சக்தியின் வடிவத்தில் பெண்களையும் உண்டு பண்ணினார். ஆமா படைத்தால் போதுமா? வேற என்ன செய்யணும் படைத்த மனுக்களுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார். ஆஹா 4 அறிவு 6 அறிவை கொடுத்து சரி ஆண்டவன் மனிதர்களுக்கு மட்டும் 3 ஆசைகளை கொடுத்தாராம். அது என்ன அது எல்லாம் மண் ஆசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று சொல்லி ஆமையா நாமளுக்கு 3 ஆசைகளோடு 9 தத்துவங்களோடு தத்துவங்களோடு என் சான் உடம்பை கொடுத்து கொடுத்து அதில் ஒரு சான் வயச்சை கொடுத்து ஆமா ஒரு சான் வயச்சுக்கு தகுந்த உழைப்பையும் கொடுத்து ஆண்டவே ஊதியத்தையும் கொடுத்து வருகின்றார். கொடுத்து வருகிறார் இந்த ஆளுக்கு இந்த வேலை தான் சரியா வரும், சரிதானே இவருக்கு இந்த திறமையை கொடுக்கணும், சரி அந்த திறமைக்கு ஏத்த ஒரு வேலையை கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொருவர்களையும் உலகத்தில் ஆண்டவன் காரணத்தோடு படைத்திருக்கின்றார். ரொம்ப விவரமா படைச்சு அவன் யாரும் காரணம் இல்லாம உலகத்துல பிறக்கல. இல்ல இல்ல ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவன் ஒவ்வொரு காரணத்தோடு படைத்திருக்கின்றார். ஒவ்வொரு விவரமா படைச்சிருக்காரு படைச்சது மட்டும் காணாது ஆ, மனிதனுடைய படைப்பு எவ்வளவு அற்புதமானது பாத்தீங்களா? எவ்வளவு அழகா வாய படைத்து சரி அதுல உள்ள 16-32 பல்ல படைத்து ஆமா பல்ல படைக்குது அதுல நாக்க படைத்து சரி அந்த உணவு அள்ளி சாப்பிடும் போது என்ன அந்த எவ்வளவு அழகா அந்த 32 பல்லையும் படாம சரிதானே அந்த நம்ம அள்ளி சாப்பிடக்கூடிய உணவை உள்ள வயிற்றுக்குள்ள தள்ளக்கூடிய அளவுக்கு ஆமா எவ்வளவு அற்புதமா ஆண்டம் படைத்திருக்காரு. அதல்லவா பெரிய காரியம். பிறகு படைப்புனா படைப்பு மனுஷ படைப்பு வந்து மத்த மிருகங்களும் ஆண்டவன் அப்படியே படைத்திருக்கின்றார் அதானே கிடையாது. கிடையாது. மனிதர்களுக்கு ஆமா அழகான 2 கண்கள், கண்கள் நல்லதை பார்ப்பதற்கு நல்லதை செய்வதற்கு, செய்வதற்கு அழகான 2 காது, காது நல்லதை கேட்பதற்கு. நல்லதான் கேட்க நினைக்கும் ஆனா எல்லாமே கேட்க காத்துல அவன் எல்லாம் கேட்க ஆண்டவன் ஆமா இந்த காது 2 ஏன் எதிர்மறையா படைத்தார் தெரியுமா? எதற்கு அதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் நல்லதை பேசினா என்ன வலது காதால வாங்கி இடது காதால அதை உள் வாங்கிக்கிடணுமா. உள்ள வாங்கணும் ஆமா கெட்டதை சொல்லும் போது சரி இடது காதால வாங்கி வலது கால் வழியா விட்டுறணுமா. அப்ப அதுக்கு காத்துக்கும் வாசல் இருக்கோ ஆமா சரிதானே கேட்டேன் ஆமா நல்லதை சொல்லும் போது வலது காதால கேட்டு இடது காதால உள் வாங்கணும். ஆமா ஒருவர் கெட்டதை பேசுகிறாங்கன்னா இடது காதுக்கு கேட்கும், சரி கேட்டா வலது காது வழியா அதை வெளியே விட்டுறணுமா. அதானே கேட்டேன் அதுக்குத்தான் ஆண்டவன் இந்த காத்தை எதிர்மறையா படைத்திருக்கிறார். ஆமா 2 காலம் அவன் 2 கண்ணு 2 காது, ஆமா அழகான மூக்கு, சரி ஒரு வாய், வாயி. நல்லதை பேசணும், 4 பேருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லணும். சொல்லணும் அதுக்குத்தான் ஆண்டவன் இந்த நாக்கை படைத்திருக்கிறார். சரிதானே ஆனா இந்த நாக்கு அதை தவிர எல்லா வேலையுமே பாக்கு. அதேதான் ஆமா ஆ, அழகான 2
கை சரி நல்ல வேலை பார்த்து சாப்பிடணும் சாப்பிடணும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யணும் சரிதானே அப்படின்னு ஆண்டவே இந்த கரங்களை படைத்திருக்கிறார் ஆமையா இந்த காலை ஏன் கொடுத்திருக்கிறார் எதற்கு நல்ல வழியில போகணும்னு ஆண்டவே நமக்கு நடப்பதற்கு 2 காலை கொடுத்தார் நம்ம கால் நல்ல வழியா தான் போகணும் நல்ல காலா இந்த காலு ஆ. காடோ திசையோன்னு போகுது கண்ட இடத்தெல்லாம் போய் முதிக்கி கண்ட இடம் இல்லாம கணக்கு இல்லாம போய்கிட்டு இருக்கு முள்ளுக்குள்ள முடுகள் செடிக்குள்ள எல்லாம் முள்ளு இருக்குன்னு தெரியுது ஆனால் அந்த வழியாத்தானே போறோம் அம்மா பிறகு கெட்ட வழியில தானே இந்த கால் போகுது ஆண்டவன் கொடுத்த உடம்ப ஆ, நல்ல முறையில பயன்படுத்தினோம்னா சரிதான் 100 வயசு வரைக்கும் நோய் இல்லாம வாழலாம் ஆமா நம்ம அப்படியா பயன்படுத்தோம் இல்ல இல்ல அதே அப்ப தண்ணி ஆண்டவன் அழகா ஒரு இதயத்தை கொடுத்தார் சரி படக்கு படக்குன்னு துடிக்க இந்த 5 பூதத்திலேயே ஒரு பூதம் நொண்டி பூதம் ஆமா அந்த நொண்டி பூதத்தை கொடுத்த இறைவன் அந்த மனசுலயும் நல்லதை நினைக்கணும்னு சொல்லித்தான் ஆண்டவே நல்ல மனதை கொடுத்தார் கொடுத்தாரு ஆனா யாரு மனசுல என்ன இருக்குன்னு இதுவரைக்கும் தெரியுதா இது வரைக்கும் முடியாதுடா. மனதுல யாரு மனதுல என்ன இருக்குன்னு தெரிந்தா உலகத்துல எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்ப வந்து என் மனசுல என்ன இருக்கு நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு இல்ல உலகம் தாங்குமா தாங்காது. அப்படியெல்லாம் உலகத்தை படைத்திருந்தா அது உலகமே கிடையாது ஆனா நான் நினைப்பேன் என்ன நம்ம நல்லா தான் தொழில் பார்க்கோம் சரி நம்ம கீழே மேல முழிக்கா ஆ நம்ம எது செஞ்சாலும் தப்பா தான் தெரியுது சரி அப்படின்னு நீ நினைப்ப மனசுல நான் மனசுல நினைச்சுப்பேன். அப்போ உன் மனசுல உள்ளது எனக்கு தெரியுமா தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ தெரிந்திருந்தா உலகம் தாங்காது ஆமா அப்ப இறைவனுக்கு வேலையே இல்ல நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு மாதிரி மனசுல நினைப்ப பேசுவோம் ஆ, மனுஷனுடைய இயல்பே அதானே அதானே எவனுமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது கிடையாது எல்லாரும் மனசுலயும் எல்லா எண்ணமும் இருக்கும் எல்லார்கிட்டயுமே நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்க முடியாது முடியாது எல்லார்கிட்டயும் கெட்ட பிள்ளைன்னு பேர் வாங்க மாட்டோம் 4 பேருக்கு பிடிக்கும் 4 பேருக்கு பிடிக்காது எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைத்தா இந்த உலகத்துல நம்ம வாழவே முடியாது அதனால மனசுக்குள்ளது அடுத்தவனுக்கு தெரிஞ்சதுன்னா மனசாட்சியோடு நல்ல மனதோடு சாத்தியப்பட்டு வராது ஆ, அதனாலதான் ஆண்டவன் படைச்சான் அதனால ஆண்டவே இவ்வுலகத்தை எல்லாம் இவ்விதமாகவே படைத்து சரி படைத்ததோர் மனுக்களிலே என்னய்யா மரம் செடி கொடி ஆமா பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆமையா ஆடு மாடு கன்றுகாடைகள் அதனையும் படைத்து படைத்து ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் ஆமையா 84 லட்சம் கோடி சிவராசிகளை படைத்து படைத்து இரவு என்றும் பகல் என்றும் ஆண்டவன் 2 நாளிகை உண்டு பண்ணினார். ஆகா ஏ பெரியாத்தா என்ன இங்க வாங்க. எதுக்கோ அது வத்தாத கடலு அது வத்தாத கடலு. எவ்வளவு வேணுமோ கோரிக்கிடலாம் ஏ பெரியாத்தா என்னத்தை கோரலாம் கேட்க மாட்டுக்க. அறிவு அறிவு எங்க தாத்தாவை கொடுங்க. இந்த மாதிரி ஆளை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன் தாத்தா? எங்க அம்மா வத்தாத கடலு எவ்வளவு அறிவுன்னா நீ கோரிக்கிடலாம் அதேதானே. நம்ம கோர வத்தாது ஆ. ஆண்டவன் இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகையை உண்டு பண்ணினார். சரிதானே பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை. ஆமா 30 நாளிகைன்னு சொன்னா எத்தனை மணி நேரம்? எவ்வளவு நேரம் 30 நாளிகை என்று சொன்னா 12 மணி நேரம். ஆமையே ஆமா 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 சரி தாட்டி படிச்சிருவான். சரி 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 30 நாளிகை என்று சொன்னா அதுதான் 12 மணி நேரம் என்பார்கள். 12 மணி நேரத்துல என்ன அதுதான் பகலுக்கு இருக்கக்கூடிய நேரம். நேரம் இரவு 30 நாளிகை பகல் 30 நாளிகை ஆஹா ஆக மொத்தம் 60 நாளிகை என்பதுவே 24 மணி நேரம் என்பார்கள். 24 மணி நேரம் என்பதுவே என்னய்யா ஒரு நாள் ஒரு பொழுதாக ஆண்டவன் உண்டு பண்ணி ஆமா பகலெல்லாம் நாமளுக்கு ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார். இரவு எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய உறக்கத்தை நித்திரா தேவியை ஆண்டவன் படைத்து இவ்வுலகத்தை படைத்தால் போராது. பட்டினி இல்லாமல் படியிழக்க வேண்டும் என்று என் ஆண்டவன் எப்படி படியிழந்தாரையானா சாமி படைத்தார் சிவன் உலகம் எல்லாம் அவரோ படைத்தார் சிவன் உலகம் எல்லாம் பட்டினியும் இல்லாமல் அவரோ படியிழக்க வேணும் என்று ஈரேழு உலகம் எல்லாம் என்ன உண்ணா மனுக்களுக்கு இறையழக்க வேணும் என்று ஆதிசக்தி இடமதி
கற்ப சிசு உயிர் வரைக்கும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும் மாங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும் அந்த மறையோன் சிவபெருமான் படி இழந்து முடிக்க கலை போட ஆண்டவன் கைலாசத்துக்கு திரும்பி வரும்போது கண்ணன் தங்கையாகப்பட்ட அந்த பார்வதா தேவி சிவபெருமான் எப்போது வருவார் என்று சொல்லி அவள் எப்படி எதிர்பார்த்திருக்கிறார். ஏ தங்க நல்ல தாம்பூல அது தங்க நல்ல தாம்பூல அழகு பாரிச்சாத மலர் எடுத்து கண்டியில ஜலமடு கிருபை உள்ள பகவானுக்கு பாத பூஜை முடிப்பார் பணிவிடையும் செய்யுவார். கலைத்து வந்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுப்பாளா இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுப்பா படியளந்த பகவானுக்கு படியளந்த பகவானே பார்வதி பாலும் பழம் கொடுப்பாளா அகிலம் உலகம் எல்லாம் நீங்கள் அமுதளந்து வருகின்ற போது உலகத்து மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகின்றார்கள்? அம்மா பார்வதி, உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் படைத்தேன் பாதுகாத்தேன் படி இழந்து வருகின்றேன். அப்படி இருக்கும் போது உலக மக்கள் எல்லாம் என்னைத்தானே வணங்கி வருவார்கள். அதோடு நான் 10 பொருளுக்கும் அர்த்தமாக நான் மக்களை எல்லாமே பாதுகாத்து வருகின்றேனே, என் மீது உனக்கு என்னடி சந்தேகம்? 10 பொருளுக்கு அர்த்தம் என்று சொன்னா என்ன இறைவா? சாமி ஒன்று நல்ல ஒன்றாண்டி ஒன்று நல்ல ஒன்றான் தாய உடையவனும் நான் தான் இரண்டும் இரண்டான் ஈஸ்வரனும் நான் தான் மூணும் நல்ல மூணான் முக்கண்ணனும் நான் தான் நாலும் நல்ல நாளாண்டி நாலு நல்ல நாளாண்டி 4 திசைகளுமே நான் தான்.
அகில இந்த உலகம் எல்லாம் ஆமா நகண்டால் நகலும் நான் படைத்த உலகம் பார்வதி ஆமையா இரவும் நான் தான் ஆஹா பகலும் நான் தான் நான் தான் இருளும் நான் தான் ஒளியும் நான் தான் பார்வதி ஆமையா பூமியும் நான் தான் பூகம்பமும் நான் தான் நான் தான் சுனாமியும் நான் தான் சூறாவளியும் நான் தான் சுழலும் கோள்களும் நான் தான் நான் தான் காற்றும் நான் தான் கடும் புயலும் நான் தான் ஆமையா அத்தனையும் ஆண்டவன் தான் பார்வதி நான் தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் அவன் இருப்பேன் அப்படி இருக்கும்போது என் மீதா உனக்கு சந்தேகம் வந்து விட்டது அதான கேட்டேன் என்ற ஆண்டவன் சிவபெருமான் கேட்டபோது என்னய்யா அந்த ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையர்கண்ணி ஆமா அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி ஆமையா பார்வதி நினைக்க எப்படி ஆண்டவா என்ன நீர் 10 பொருளுக்கு அர்த்தமா இருந்து என்ன பயன் அதானே 10 பொருளுக்கு அர்த்தமாக இருந்த போதிலும் ஆமா எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீர் காலையிலேயும் மாலையிலேயும் கண்டு வணங்கி வருகின்றீர் வருகின்றேன் அவங்க 2 பேர்களும் யாரு சொல்லுங்கள் ஐயா ஏன் அவர்களை தாங்கள் வணங்க வேண்டும் எதற்காக அம்மா பார்வதி அம்மா அப்படியானா ஆ, இந்த உலகத்தை இறைவன் நான் படைத்தேன் பாதுகாத்தேன் படி இழந்தேன் சரி உலகத்து மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்கணும்னு சொன்னா யாரால முடியும் யாரால காலையில் தோன்றும் கதிரவன் ஆமா மாலையில் தோன்றும் சந்திரன் ஆஹா சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா அம்மா கிடைக்காது காலையிலே கதிரவன் வந்த உடனே என்ன விடிய காலம் வந்தாச்சு நம்ம வேலைக்கு போகணும் ஆமையா உழைத்து சாப்பிடணும் சாப்பிடணும் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் அதானே வீட்டுல உள்ள வேலைகளை பார்க்கணும் சரிதானே கோயிலுக்கு போகணும் சாமி கும்பிடணும் அப்படின்னு நம்ம காலையில எழுந்திருக்கிறோம் சரி கதிரவன் வந்தா தானே நமக்கு இத்தனையும் தெரியும் ஆமா வெளிச்சம் தெரியும் அவர் வந்தா தான் வெளிச்சமும் தெரியும் ஆமா மாலை நேரம் ஆகிவிட்டதையானா என்ன வேலை முடிந்து நம்ம வீட்டுக்கு போகணும் போனோம் ஓய்வெடுக்கணும் கொஞ்சம் நேரம் உறங்கணும் சரி பிள்ளைகளோடு நேரத்தை செலவு பண்ணணும் ஆமையா அப்படின்னு மாலை நேரம் வந்தா சந்திரன் வந்தா தான் இத்தனை நமக்கு ஏற்பாடு வரும் ஆமா அப்ப சூரியனும் சந்திரனும் இல்லையானா என்னாச்சு சூழ் உலகத்திலே இரவும் வராது பகலும் வராது பார்வதி இருக்காது ஆகையினால் என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆமா ஆண்டவனார் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் என்று ஆமையா ஆண்டவன் சிவபெருமான் சொன்னபோது சொன்ன போது பார்வதி கேட்டாளா கேட்க மாட்டல்ல ஆண்டவன் இத்தனை விவரமா எடுத்து சொல்லி இருக்காரு சரிதானே ஆனா பார்வதிக்கு இறைவன் மீது கொஞ்சம் கூட நம்பிக்கையே வரல இல்ல இல்ல நம்பிக்கையே வரல எதற்காக அவர் 10 பொருளும் சொன்னாரு ஆமா ஏதாவது ஒரு பொருளையாவது நம்ம பேர ஆண்டவன் சொன்னாரா இல்ல இல்ல அவர் வலது கண்ணு சூரியன் இடது கண்ணு சந்திரமுன்னு சொல்லுதாரு சொல்லுறாரு ஒரு காலத்துல என்னய்யா கைலாசத்திலே சிவனுக்கும் பார்வதிக்கும் ஆ, ஒரு தர்க்கம் நடந்தது ஆக தர்க்கம் நடந்தது சிவன் பெரியவரா சக்தி பெரியவரா அப்படிங்கிற தர்க்கம் வரும்போது என்னாச்சு ஆண்டவே நான் தான் பெரியவர் என்றார் சர்ற பார்வதி நான் தான் பெரியவள் அப்படிங்கிறார் ஆமா அப்ப 2 பேருக்குமே தர்க்கங்கள் நடக்கும் போது என்னாச்சு பிரம்மதேவன் வந்து ஆ, ஆண் இல்லாமல் பெண் இல்லை சிவன் இல்லாமல் சக்தி இல்லை இல்லை சக்தி இல்லாமல் சிவன் இல்லை ஆமா அப்படின்னு 2 பேர்களுக்குமே இணையும்படியாக சரி 2 பேரும் இல்லைன்னா இந்த உலகம் இல்லைன்னு 2 பேரையுமே சேர்க்கையாகவே சேர்த்து விட்டார் ஆஹா அப்ப சிவன் உடம்பிலே பார்வதிக்கு இடப்பாகமும் சரி பார்வதி உடம்பிலே சிவனுக்கு சரிப்பாதையும் பங்கு கொடுத்தார்கள் கொடுத்தார் அப்ப ஆண்டவன் இடப்பாக நமக்கு வரம் கொடுத்தார்ல ஆமா அப்ப வலது கண்ணு சூரிய ஆண்டவனா இருந்தா இருந்தா இடது கண்ணு சந்திரன் பார்வதி நானாகத்தானே இருக்கணும் அவன் நாமளா தானே இருக்கணும் ஆனா இந்த ஆண்டவன் இதை சொன்னாரா இல்ல இல்ல சொல்லவே இல்லை சொல்லல அப்படியானால் இந்த ஆண்டவனை பரிசோதிக்க வேண்டும் வேண்டும் என்று அவர் கண்ணுக்குள்ள சூரியனும் சந்திரனும் இருக்காங்கன்னு சொல்லுதார அவர் 2 பேரும் எப்படி அவர் கண்ணை பொத்தி இன்னைக்கு சூரியன் வாராரா சந்திரன் வாராரான்னு இன்னைக்கு பாப்போமே நம்ம கண்ண 2 பொத்திக்கிட்டோம்னா யார் வருவா ஒருத்தர் வர மாட்டாங்க அப்படி என்று ஆமையா அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா எப்படி ஆதிசக்தி பார்வதியாள் ஆதிசக்தி பார்வதியாள் ஆதி வெள்ளி கையிலையில் அரணருக்கு தெரியாமல் பின்னால ஓடி வந்து இருகரத்தை எடுப்பாளா இருகரத்தை எடுப்பாள் ஈசன் கண்ண ஒத்துவாள் இருகரத்தை எடுப்பாளா
கண்ண 19 பார் உலக இருளா சிவனார் கண்ண 19 சிவ உலக இருளா கடவுள் கண்ண 19 கடவுள் கண்ண ஐயோ கலி உலக இருளா அப்போ ஈரேழு உலகம் எல்லாம் இருளா இருக்குதையா பாரேழு உலகம் எல்லாம் பாலடைந்திருக்குதையோ பார்த்தாரே சிவபெரும் இவை என்ன பொம்பளை இந்த பார்வதிக்கு இத்தனை விவரமா நம்ம எடுத்து சொல்லி இருக்கோமே கொஞ்சம் கூட நம்ம மேல இவ நம்பிக்கை இல்லாம இரு கண்களையும் மறைத்து ஈரேழு உலகத்தையும் இவ இருள்மயமாக மாற்றி விட்டார் இப்ப ஏறுபட்ட இந்த பார்வதாதேவிக்கு நமக்கு இருக்கும் இரு கண்கள் மட்டும் தானே இவனுக்கு தெரியும் சிவபெருமானுக்கு மூன்றாவது கண் ஞானக்கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு இதுவரைக்கும் இந்த பார்வதிக்கு இதை தெரியப்படுத்தியது இல்லை ஆனால் இன்னைக்கு நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேண்டும் என்று அதோடு இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் இரவும் இல்லாம பகலும் இல்லாம அசையும் பொருள் எல்லாம் அப்படியே அசையாமல் இருக்க பச்சை பொருள் தெரியல எடுத்த பொருள் தெரியல பக்கம் நிக்கவர்களும் தெரியவில்லை மக்கள் எல்லாம் திக்குமுகம் தெரியாமல் திணறி தவிக்க இருட்டுக்குள்ள என்ன வேலை பார்க்க ஒரு வேலையும் பார்க்க முடியாது இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் செய்யலாம் என்ன வேலை பார்க்க நல்லா தூங்கலாம் நல்லா தூங்கணும்னு சொன்னா அதுக்கும் காத்தாடி வேணும் காத்தாடி ஆமா ஃபேன் இல்லாம இப்ப யாருக்கு உறக்க வருது தூக்கம் வராது எங்க வீட்டுல ஒரு கிழவி இருக்கா அப்ப கூட ஒண்ணு சேர்த்து திருப்பி படுக்கணும் அவ்வளவுதானோ கொஞ்சம் பவரை வேற பவர் இறங்குனது பவரை ஏத்திக்கிட வேண்டியதானே அரசாங்கிட்ட எவ்வளவு ரூபா நீ கட்டுதிய வரி பவரை ஏத்த சொல்லுங்க 5 மணி நேரம் தான் தூக்கம் வருது 3 மணி நேரம் சேர்ந்து தூக்கம் வர மாதிரி ஏற்பாடு பண்ணு எங்க வீட்டுல ஒரு கிழவி கிடக்கா எங்க ஆச்சி அவ வரத்த பார்த்தா சில நேரம் ராத்திரி கரண்ட் போயிட்டுன்னு வை இப்படியா கால என்ன கூப்பிட்டு கேட்டீங்க வா ராத்திரி கரண்ட் போச்சு எப்ப வந்துச்சு என்ன ஏது கண்ணே அவிய மாட்டுக்கு கேஸ் அடுப்புல வைக்கவா அவளுக்கு உறக்க வரலையாமியா அதுக்கு அவ அப்படி சொல்லுதா என் கண்ணே அவியல ராத்திரியில ஒரு காத்தாடி இருந்தா கொண்டு வந்து வை நீ உறங்குனியா உனக்கு கரண்ட் இருக்கா அப்படின்னு என்ன கூப்பிட்டு விசாரிக்க அப்ப அவளுக்கே அப்படின்னா மத்தவங்களுக்கு நம்மளுக்கெல்லாம் கேட்கவா செய்யணும் கரண்ட் இல்லாம பிறகு இருட்டுக்குள்ள அப்ப நிம்மதியா தூங்க கூட முடியாது இப்ப உள்ள காலத்துல அந்த காலம் தூங்குனாங்க ஒட்டு திண்ணையில படுத்தா எடேங்கப்பா காத்தடிக்கிறதுக்கு ஏசி மாதிரி கண்ணுல அப்படி தன்னாக்கல வரும் தண்ணியா உறக்கம் பிறகு அப்போ இந்த உலகம் எல்லாம் மக்களுக்கெல்லாம் திக்குமுகம் தெரியாமல் திணறி தவிக்கிறார்கள் உலகத்து மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேண்டும் பார்வதிக்கு உச்சிக்கண் மகிமையை தெரியப்படுத்தணும் அல்லவா என்ற அந்த ஆண்டவனாகி சிவபெருமான் ஆங்கார கோபங்களை கொண்டு சாமி ஆண்டவன் தான் பகவான் ஆண்டவன் தான் பகவான் ஆங்கார கோபம் கொண்டு ஈசனந்த சிவபெரும் உச்சி கண்ண திறப்பா உலகில் ஒளி கொடுப்பா உச்சி கண்ண திறப்பா நீண்ட ஒளி கொடுப்பா உச்சி கண்ண திறந்த போது உச்சி கண்ண ஐயா உலகம் எல்லாம் ஒளியா திறந்த போது உச்சி கண்ணை திறந்த போது உலக
பிறக்கும் போது அதிலே அக்கினி பொறி பறந்து ஆங்கார ஓங்காரமாய் காளியோட அம்சத்தில் ஒரு கன்னிகையும் தான் பிறந்தாள். ஆண்டவன் அங்காரம் கொண்ட அங்கத்தை அடக்கி ஒடுக்கி அவர் உச்சி கண்ணையே திறந்த மகிமையினாலே உலகமெல்லாம் ஒளிமயமாகி அக்கினி பொறி பறந்து ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு என் காளிய முசத்திலே ஒரு கன்னிகை வந்து பிறக்க ஆண்டவன் அப்பெண்ணை அழைத்தார். எம்மா பெண்குடியே, நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாளி போட வேண்டாம். என் அங்கத்திலே உச்சி கண்ணிலே வந்து நீ பிறந்ததினாலே காளியின் திரு அம்சங்களாக இருந்ததினாலே நீ யாரு தெரியுமா தாயே? அம்மா உச்சி கண்ணில் வந்து பிறந்ததாலே தாயே உச்சி நீ மா காளி அம்மா நீ பிறந்ததாலே உச்சி கண்ணிலே பிறந்ததினாலே உனக்கு உச்சி நீ மகாளி என்று பெயரை கொடுத்து அவளுக்கு வரம் கொடுத்த ஆண்டவன் வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க அவர் அங்கத்தை அடக்கி ஒடுக்கி அங்காரம் கொண்டு கண்ணை திறந்தார். பத்தேளா அந்த திறந்த மகிமையினால அவருக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆண்டவே விறுவிறுவிறுத்து நிற்கிறார். சிவபெருமானுக்கு வேர்வை காட்டாச்சு வெள்ளமா கரை உரண்டு வருகின்றது. காட்டாச்சு வெள்ளமாகவே கரை உரண்டு வரும்போது அந்த கடவுளார் சிவபெருமான் பார்த்தார். நம்ம வேர்வையோ வெள்ள பெருக்கெடுத்து இந்த உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகும் இந்த உப்பு தண்ணி படைக்கப்பட்ட மக்களுக்கு அப்படின்னு ஆண்டவன் அன்னைக்கு நம்மளை எல்லாம் காப்பாத்தணும்னு சொல்லி அன்னைக்கு கங்காதேவிய தலையில தூக்கி வச்சாரா இந்த இறைவன். 1008 சடாமுடியிலே ஒரு முடியை உழைத்தார். அதை தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பவும் அந்த வேர்வை துளி நிற்கவில்லை. அதிலே இருந்து ஓர் 10 சொட்டு வேர்வை கீழே விழும்போது இதனையே நாமல் கலி உலகமாக படைக்க வேண்டும் என்று 10 சொட்டு வேர்வையை ஆண்டவன் 10 கடலாகவே படைத்து 10 கடலுக்கும் பக்குவமாகவே பேர் நாமத்தை கொடுத்தார். அது எப்பேற்பட்ட கடல் தெரியுமா? சாமி ஓங்கும் சம்பாதீவுக்கா, ஓங்கும் சம்பாதீவுக்கப்பா, ஒன்றாம் கடல் உப்புக்கா, இரண்டாம் கடல் கருங்கடல், மூன்றாம் கடல் மோர்க்கடல், நாலாம் கடல் நல்ல தண்ணி, ஐந்தாம் கடல் அலைகடல், ஆறாம் கடல் ஆழக்கடல், ஏழாம் கடல் எண்ணெய் கடல், எட்டாம் கடல் திட்டுக்கடல், ஒன்பதாம் கடல் அது ஓவிய பெருங்கடல், 10ஆம் கடல் வார்க்கடல், 10ஆம் கடல் வார்க்கடல் அது பக்குவமாய் அமர்ந்திருக்கு. சாமி 10ஆம் கடல் வார்க்கடலா அது பாங்குடனே அமைந்திருக்கு. அந்த பார்க்கடலும் கப்பாலே பளிங்கு வர்ணம் பாறை, பளிங்கு வர்ணம் பாறை பெரிய படந்ததோர் ஆலமான், ஆலமராடியது காற்றடித்து மணல் வர ஒரு கரையான் புத்து வளர்ந்திரு, ஓங்கி வளர்ந்த பூத் 1000 வாசல் ஊன், தங்க புத்து வெள்ளி பூத், தங்க புத்து வெள்ளி பூத்து அது தானாக வளர்ந்திருக்கு.
கப்பாலே பளிங்கு வர்ணம் வாரையிலே ஆமா படர்ந்த பெரிய ஆலமரத்தடியிலே என்னய்யா காச்சடித்து மணல் குமித்து கரையான் புச்சு வளர்ந்திருக்கு வளர்ந்திருக்கு ஓங்கி வளர்ந்த புத்து அதற்கு 1000 வாசல் உண்டு அடேங்கப்பா தங்க புத்து வெள்ளி புத்து சரி தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ள புத்துக்கு கொத்தனார் யாரியா கரையான் தான் என்ன கரையா கரையானா கரையான் தானே கொத்தனாரு அப்படியா அதாவது நான் கூட உங்க அப்பாவோன்னு நினைச்சேன் இல்ல அவர் இல்ல அந்த கரையான் உடம்புல தம்மாத்தோண்டு மிளகுல பாதி தான் இருக்கு கரையான் அப்படியா மிளகுலையும் பாதி இல்லையப்பா அதுலயும் கம்மியா தான் இருக்கு அந்த உடம்புல தண்ணிய கோரிட்டு போய் சரி அப்பா புத்த கட்டி எவ்வளவு சிறப்பா கட்டி அதை விட பெரிய கொத்தனார் உலகத்துல பார்க்க முடியுமா முடியாது ஆளை பார்த்து எடை போடக்கூடாது கூடாது கடுகு சிறுத்தாலும் காரம் கெட்டு போகாது அம்மா எங்க தாத்தா எங்க ஆச்சிட்ட சரி கடுகு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னார் கடுகா ஆமா கடுகு தாளிக்கிறதுக்கு சரி தாளிக்கிறதுக்கு கடுகு வேணும்னு சொன்ன உடனே சொன்ன போது இவர் போனாரு சரி சந்தையில போய் 2 கிலோ கடுகு வாங்கிட்டு வந்தாரு 2 கிலோ வேண்டாச்சு ஆமா சரி அது பூராமே சொத்த கடுகு பூரா சொத்த கடுகு ஆமா சரி அப்போ என்ன கடுகு வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எங்க ஆச்சி தாத்தாவை சத்தம் போட்டா சரி தாத்தாவை சத்தம் போடும்போது தாத்தா சொன்னாரு கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அதனால நீ வாங்கிட்டு போறோம் அதனால 2 கிலோ கடுக இன்னைக்கு தாளிச்சு பாரு அப்படின்னு சொல்லி சரி இருப்பு சட்டிக்குள்ள எண்ணெயை ஊத்தி நல்லா தரன்னு கொதிச்சிருக்கு சரி ஐயா கொதிச்ச உடனே கடுக தட்டினால 2 கிலோ கடுகு தட்டியாச்சு தட்டின உடனே மூஞ்சி முறையெல்லாம் அள்ளி அதான உனக்கு கூரே இல்லைங்க என்ன கூறு இல்ல என்ன கூறு 2 கிலோ கடுக வாங்கி எண்ணெயில தட்டினா உன் முகரை என்னத்துக்காகும் இல்ல ஏன் முகரை இல்லைங்க அரிப்பான தூறு மாதிரி ஆயிராது ஏன் முகரை இல்ல எங்க ஆச்சி முகரை தப்பு பண்ண நீர் தானே அதாவது நிறைய சாப்பாடு வச்சு சரி 2 வகை கூட்டு வச்சு அப்பளம் வச்சாலும் ஊறுகாய் வந்து ஒரு கரண்டி சின்ன கரண்டி தான் வைப்பாங்க அதை தொட்டு நக்கித்தான் சாப்பிடணும் அதே மாதிரி குழம்பு வைக்க கடுகு தாளிக்க வாங்கிட்டு வாங்கன்னா ஒரு 100 கிலோ வாங்கிட்டு வரணும் அப்படியா அதான் கூறு கட்ட மாடு 8 கட்டு வைக்க 7 கட்டு வைக்க திணிச்சான் கூட 2 தின்னுச்சு இல்ல உனக்கு இருக்க கூருக்கு அதானே கேட்டேன் பத்தின் கருப்பாய் பாவநாசம் போனாலாம் 18 வழி ஒன்னாவே அவன் என் பின்னால போறா பாதை கட்டதுக்கு அப்படியா சரி சரி தவறு செய்பவர்களை காட்டிலும் சரி தவறு செய்ய தூண்டுபவர்களே முதலாவது குற்றவாளி ஆமா அதனால நீ ஆட்சி செஞ்சது தப்பா இருந்தாலும் நீ தான் அதுக்கு காரணமா இருந்திருக்க அதனால முதல்ல ஒன்னதான் உள்ள பிடிச்சு போடணும் அது கூட நல்ல குருண மருந்து வாங்கி கொடுக்கணும் ஆத்தா உனக்கு அன்னைக்கே கொடுத்தாலாம் நீ இப்படி பேச மாட்ட இல்ல குருண மருந்த வாழைப்பழத்துல வச்சு கொடுத்துருன்னு நினைக்கிறேன் அப்படியா யாமனு கேட்கணும் எதுக்கு அவன் இனிஷ தாங்க முடியல என்னையா செய்த அப்படி ஐயா வெளிய எங்கேயும் வேலைக்கு கீழே போயிட்டு வராப்பல இல்ல சரி நீ அதை வாங்கிட்டு வந்தானே நீ இதை வாங்கிட்டு வந்தானே சரி அதான் சொல்லிருக்காங்க என்னையா கிழடு கிடக்க இடம் கேடம் கிழடு இருந்தா கேடுன்னு நீங்க நினைக்கிய ஆனா கேடு இருக்க இடம் பெரிய வச்சாத கடல் அது அதேதான் அறிவு கடல் ஆமையா அது பெரிய ஆள் வீட்டுல இருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய காவல் தெரியுமா இல்ல எந்த ஊர் உனக்கு இங்க வா நீ எங்க போற உள்ள போற உள்ள எங்க போற நீ யாரு என்ன நீ யாரு மவன் அப்படின்னு கேப்பா அப்படியா வீட்டுல ஒரு பெரிய ஆளுங்க இருந்தாங்கன்னா நமக்கு என்ன வேணுமோ அவளை தேவை பொருளையும் கேட்டு அவங்க கிட்ட வாங்கிடலாம் அப்படியா பொன்பொருள் கிடையாது அத மாதிரி சில பேருக்கு கிளடு இருக்க இடம் கேடா இருக்கு சில பேருக்கு அறிவு கடலா இருக்கு அவங்க குணத்தை பொறுத்து அப்படி இருப்பதனால அப்பேறுபட்ட அந்த மாணிக்க புத்துக்குள்ளே யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார்கள் தெரியுமா நகலோக பட்டணத்தில் யாரெல்லாம் வாழ்ந்து வாரா சென்னாகம் கருணாகம் கண்ணாடி விரிசுகளோ எல்லாத்துக்கும் ராஜாராணி ஐயோ ராஜாராணி நாகராஜ நாகக்கண்ணி
சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விரிசுகள் எல்லா நாகத்துக்குமே ராஜா ராணியாக சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விரிசுகள் எல்லா நாகத்திற்கும் ராஜா ராணியாக என் நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக மனித தலையோடும் நாகம் உடலோடும் தெய்வ அம்சங்களாகவே வாழ்ந்து வருகிறார் அல்லவா வாழ்ந்து வரக்கூடிய நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் இறைவனுடைய அருளால் எவ்விதமாகப்பட்ட குறையும் இல்லாமல் அவர் எப்பேற்பட்ட செல்வாக்கோடு வாழ்ந்து வருகிறார் தெரியுமா? அங்கே மண்ணிருக்கு மனையிருக்கு மண்ணால குறைவும் பொன்னிருக்கு பொருளால குறைவும் சொத்திருக்கு சுகமிருக்கு சொத்தால குறைவும் ஆடிருக்கு மாடிருக்கு
அவருக்கு கொட்டார சாவடி சாவடிகள் 10 அடுக்கு மாளிகை அவருக்கு பந்தடி மேடை ஆமா ஆனை கட்டும் சாவடி அசைந்திருக்க மண்டபம் மண்டபம் இப்பேற்பட்ட மண்ணும் மனை பொன்னும் பொருள் சொத்து சுகம் ஆமா தோப்பு துறவா பால் பவுசு பாக்கியங்கள் சரிதானே கட்டுக்கட்டா நோட்டு காசு பணம் பணம் காணி காட்சி நிலம் நிலம் ஏழ்குளத்து பிறகு ஏராளமா சொத்து அதானே கேட்டேன் 10ஆம் கடல் பார்க்கடல் இருக்குதே ஆமா அந்த பார்க்கடலுக்குள் இருக்கக்கூடிய முத்து பவளம் மரகதம் மாணிக்கு புஷ்பதேகம் வைரம் வைடூரியம் ஆமா நீளம் நீடூரியம் சரிதானே இப்பேற்பட்ட விலை மதிப்பற்ற முத்துக்களுக்கெல்லாம் இவர்கள் காவலாக அதிபதியாகவே வாழ்ந்து வருகிறார்கள் என் குழந்தையா பேரு மரகதம் என் குழந்தையா பேரு மரகதம் கொழுந்தியா பேரு மரகதம் தான் அந்த அம்மா வீட்டுல இருக்க அவளையா இப்ப நினைக்க இல்ல மரகதம்னு சொன்னோம் நான் கதையில சொல்லிக்கிட்டு இருக்கேன் மரகதம்னு ஓஹோ உனக்கு உன் கொழுந்தியா ஞாபகமா வருது இல்ல பேர சொன்னேன் பரவாயில்ல குழந்தையா குடியே கெட்டு போச்சு ஏ தாத்தா பரவாயில்ல கொழுந்தியா உள்ள ஆழமா உட்கார்ந்துருக்கா மரகதன்ன உடனே கொழுந்தியா ஞாபகம் வரணும்னா ஒரு அன்பு பாசம் இருந்தா தானேயா வரும் இவர் குடிய கெடுத்துட்டாருன்னா அந்த அம்மாவை வந்து கெட்டி கொடுக்காம வீட்லயே வச்சுக்கிட்டாரு பிள்ளைக்கு பிள்ளையா ஆமா நம்ம கெட்டி கொடுத்தா தான் அவன் நல்லா இருப்பாள அவ கெட்டி கொடுக்காம பிள்ளையா இருக்கட்டும்னு வீட்டுல வச்சு அந்த அம்மா குடியவே கெடுத்துட்டாரு இவரும் கெட்டி கொடுக்க மனம் இல்லாம இவருக்கு பிள்ளை இருந்தால அவளை தேட மாட்டாரு பிள்ளை இல்லாம பிற குழந்தை பிள்ளைன்னு இவரு என்கிட்ட சொன்னா வயசு போய்கிட்டே இருக்கு நீங்க இன்னும் கட்டி கொடுக்க மாட்டேங்கல வீட்டுல வச்சிருக்கேன்னு சொன்னா அப்படியா நீ சொல்ற உனக்கு 55 வயசானாலும் சரி 60 வயசு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுப்பேன் 55 வயசானாலும் 60 வயசு மாப்பிள்ளை கட்டுவே முடியா 60 வயசுல கிழவன் தாமியா இருப்பான் மாப்பிள்ளை இருக்க மாட்டான் அந்த வயசுக்கு தானே பொருத்தம் அப்படியா வயசுக்கு பொருத்தம் தான் சரி அப்பவும் அதுக்கு மாப்பிள்ளை வேணும் இல்லையா இருந்தாலும் நீ சொல்லுவது வாஸ்தவம் தான் இப்போ செல்ல எடுத்தாலே போதும் எந்த ஊர்ல யாருக்கு எத்தனை வயசு மாப்பிள்ளை கட்டி கொடுத்திருக்குன்னு செல்லுல வரிசையா வந்துகிட்டே இருக்கு நேத்து செல்ல எடுத்து பார்த்தா அதுல ஒரு செய்தி போட்டிருக்கான் அந்த அம்மாவுக்கு போட்டாவோட போட்டிருக்காங்க அந்த அம்மாவுக்கு ஒரு 50 வயசு இருக்கும்னு வச்சுக்கேன் அந்த அம்மாவுக்கு 50 வயசு இருக்கும் 50 வயசு உள்ள ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் பிள்ளை இருந்தா என்ன வயசுல இருக்குமோ அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சிருக்குன்னு போட்டிருக்காங்க சரி லண்டன்ல வந்து 90 வயசு கிழவிக்கு சரி ரெட்ட பிள்ளை பிறந்திருக்கு அப்போ உலகம் வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியல மனசுதான் காரணம் பழைய சோத்தை சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் சரி 4 வகை கூட்டு வச்சு ரசகுழம்பு சாப்பாடு சாப்பிடலாம் நம்ம மனசுதான் காரணம் மனசு ஒத்து போயிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது பரவாயில்ல அன்புக்கு வந்து வயசும் இல்ல அப்படிதானே மத்தியானத்துக்கு மோர் கிடைக்க மோரெல்லாம் நல்லா இருக்கும் சாப்பாடு சரியான ஏற்பாடு அம்மாளுக்கு முதல்ல படப்பு போட்டதுக்கு பிறகுதான் உனக்கு அறுசுவையோடு நலவாகத்துடன நம்மளை ஆச்சாரப்படுத்தி ரொம்ப அன்போடு உபசரிக்கார்கள் அதான பெரிய காரியம் உலகத்தில் அன்பை காட்டிலும் சிறந்தது எதுவும் இல்லை இயற்கையை மிஞ்சிய அழகும் எதுவும் இல்லை ஆமா அப்படி இருப்பதனால நாகராஜனுக்கு ஏகபோக வசதி அவருக்கு ஏராளமா சொத்து இத்தனை செல்வாக்குகள் எல்லாம் இருந்த போதிலும் இருவேர்களுக்கும் எந்தும் குழந்தையே கிடையாது ஒரு குழந்தை ஒன்று இல்லை என்று சொல்லி அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கன்னி அவள் கணவனிடத்திலே என்ன சொல்கின்றாள் தெரியுமா சாமி என்க